கபாலி திரைப்படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு இரவு தொடங்கிய நிலையில் சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்துவிட்டன. தானம் தயாரித்து ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கும் கபாலி படம் ஜூலை 22ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி கபாலி படத்தின் டிக்கெட் முன்பதிவு 18ஆம் தேதி தொடங்கப்பட்டு இருக்கிறது. இரவு 1 மணி அளவில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய நிலையில் சென்னையில் உள்ள திரையரங்குகளில் முன்பதிவு டிக்கெட் சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்தன. கபாலி படம் வெளியாகும் 22ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கான டிக்கெட்டுகள் சென்னையில் உள்ள திரையரங்குகளில் முன்பதிவு முடிந்துவிட்டன. இதனிடையே கபாலி படத்திற்கு முதல் 3 நாட்களுக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டதால் ரஜினி ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வச்சு செக் பண்ணி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. ஸோ இப்போ ஸ்கூல்ல ட்ராப் பண்ண வந்தோம் டாட்டரை. ஸோ பார்த்தா டிக்கெட்ஸ் இருந்தது, ஆனால் மண்டேக்கு தான் கிடைச்சது, நெக்ஸ்ட் மண்டேக்கு. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேக்கெலாம் கிடைக்கல. ஸோ இதுக்கு நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு தான் வரணும். நான் இப்போ மூவி பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் 3 days ஷோஸ் சத்தியம்ல டிக்கெட்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா நேற்று நைட்டே ஆன்லைன்ல புக்கிங் ஸ்டார்ட் ஆனதுனால ஃபர்ஸ்ட் 3 days ஷோஸ் இல்லை. மண்டேக்கு தான் டிக்கெட் இருக்கு. ஸோ ஐ எம் ட்ரைங் இன் சம் அதர் தியேட்டர்ஸ்.